ஆசீர்வாதத்தை ஆளுகிறோமா அல்லது இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நம்மை ஆள்கிறதா? அவர்களை நடத்தி கொண்டு வந்தவர் அந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியாதா? தேவனை தேட மனதிணங்கி இருந்தா உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க செய்வார். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவனாயிருக்கிறார். Our God is a God of increase. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை ஆளுகிறோமா அல்லது இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நம்மை ஆள்கிறதா? Who is controlling whom? கர்த்தர் நமக்கு தர்ற ஆசீர்வாதம் அது நமக்காக வேலை செய்ய வேண்டும். நாம் அதற்கு அடிமையாய் வாழக்கூடாது. வேலை செஞ்சா நமக்கு பணம் வரும், உழைத்தால் பலன் வரும். ஆனால் அந்த உழைக்கிறதையும் ஆசீர்வதிக்கிறது தேவனே. சங்கீதம் 35:27 வாசிப்போம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. The Lord who delights in the well-being of his servant. தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை. இது வெறும் சுகம்னு சொல்லும்போது சரீர சுகம் மட்டுமல்ல, இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நம்முடைய ஆல் ரவுண்ட் பிளெஸிங், ப்ராஸ்பரிட்டியை குறிக்கிறது. The scripture lets you know that God wants you to live a full life, a life full of prosperity. ஒரு ஆசீர்வாதம் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே இந்த சுகம் என்று சொல்லும்போது அதிலே செழிப்பு அடங்கி இருக்கிறது. பொருளாதார செழிப்பு, சரீர செழிப்பு, ஆஸ்திகள், வெற்றிகள். It includes flourishing financially, producing wealth, being successful in your profession, and being victorious in all your endeavors. In other words, இந்த சுகம் என்பது thriving, profitable, fruitful, growing, progressing. அப்படின்னா ஒரு மனிதனுடைய சுகம்னு சொன்னா அந்த மனிதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபம் ஈட்டுகிற தன்மை, கனி கொடுக்கிற தன்மை, வளர்ச்சி, பெருகுதல், எல்லைகளின் பெருகுதல், இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் தமது ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிறவர். நல்ல மனசுல கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், என்னுடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தர், என்னுடைய வளர்ச்சியை விரும்புகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எப்படி நமக்கு தருகிறார், என்ன செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது என்பதை குறித்து ஒரு 6 காரியங்களை, தெய்வீக பெருக்கத்தின் ரகசியங்களை உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன். அதில் 7ஆவதான யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படி நான் நண்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Submit to God and be at peace with him. நாம் தேவனோடு பழகி நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்கும்போது
prosperity will come to you அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ரெண்டு காரியத்தை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன்று, சப்மிட் டு காட், அவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்து அவரோடு சமாதானமாய் இருந்தார். தேவ பிள்ளைகளே, நாம் மனிதரோடு சமாதானமாய் எப்போதும் இருக்கிறது கஷ்டம். அதனாலதான் பவுல் சொல்கிறார், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர்கிட்ட சமாதானமாய் இருக்கிறதுக்கு அவர் எப்போதும் ரெடியா இருக்கிறார். ஏன்னா அவர் சமாதான கர்த்தர், அவர் சமாதான பிரபு. அப்போ அவரோட நம்ம சமாதானமா இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? தமிழ்ல பழகின்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் அவருக்கு அர்ப்பணித்து, சப்மிட் டு காட். அவர்கிட்ட சப்மிட் பண்ணிடணும். அவர்கிட்ட நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. ஏன் இந்த தண்ணீர் கசப்பா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. மாறாவில ஆண்டவர் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அவர்களை நடத்தி கொண்டு வந்தவர் அந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியாதா? அப்போ அவர்கிட்ட இவங்க சமாதானம் இல்லாம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எங்களை கொல்லவா இங்கே கொண்டு வந்தீர்? தேவனோடு இருக்கிற சமாதானத்தை ஒரு நாளும் கெடுத்து கொள்ளக்கூடாது. எவ்வளோ கடன் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், ஏன் என்னை இங்கே வைத்தீர் என்று கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். கடுப்பாயிட்டாங்க. என்னத்தை குடிப்போம் என்றார்கள். அப்புறம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆண்டவருக்கு இந்த பிரச்சனைகளை நம்முடைய வாழ்விலே சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அவர் அனுமதிக்கும் போது அது நமக்கு கசப்பா இருக்கும். ஆனா அந்த கசப்புக்கு ஒரு ரெமெடியை கர்த்தர் பக்கத்திலே வச்சிருப்பார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது கையை வைத்து சொல்லுங்க, என் கடன்ல இருந்து வெளியே வர கர்த்தர் ஒரு வாசலை வைத்திருக்கிறார். என் மாறாவை மதுரமாக்க பக்கத்திலேயே ஒருத்தர் நிற்கிறார். ஒரு மரத்தை வெட்டி போட்டா அந்த கசப்பு அது மதுரமாய் மாறிவிட்டதா. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன? உங்களை அழிப்பதல்ல, இந்த காரியங்கள்ல நம்மளை டெஸ்ட் பண்ணி நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவா. சொல்லுங்க ஆமென். ஸோ அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்க வேண்டும்? என்னை இங்க கொண்டு வந்த தேவன் இதிலிருந்து என்னை எங்க கொண்டு போக போகிறார்? இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எம்ப்ரேஸ் பண்ணி எப்படி வளர்றதுன்றதை கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு பெரிய கார்பரேஷனாக இருக்கிறாங்க. எவ்வளோ பணத்தை இழந்தாலும் திரும்பவும் எழும்பி அவங்க கட்டி எழுப்புகிறாங்க. ஆனால் நம்ம தான் ஈஸியாக உடஞ்சு போயிடும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, யூ சப்மிட் டு காட் அண்ட் பி அட் பீஸ் வித் ஹிம். அவரோட சமாதானமாக இருங்கள், அப்பொழுது செழிப்பு உண்டாகும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவரோட சமாதானமாக இருந்தால் செழிப்பு உங்களை தேடி வரும். யோபு 22:21 மறந்துடாதீங்க. நீர் அவரோட பழகி, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க அவரோட பழகி எப்படி இருங்க? சமாதானமா. அப்படின்னா நீங்க டெய்லி அவர்கிட்ட பேசணும், அவர் உங்ககிட்ட பேசணும். நீங்க அவர்கிட்ட கேட்கணும், என்ன ஜீசஸ் என்ன பண்ணட்டுமா, இந்த ஸ்டாக்கை நான் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னா அவர் சொல்லுவார், செய்ப்பா. ஏன்னா ஆண்டவரே, இந்த மனுஷனோட நான் சேரவா? வேணாம், அவன் ரொம்ப மோசமானவன், சேராதன்னு சொல்லுவார். ஆண்டவரே, இங்கே விதைக்கட்டுமா, இந்த நிலத்தை வாங்கட்டுமா? அது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, அங்கே ஒரு பரிசுத்தவான் ஜெபிச்சிருக்கிறாரு, உனக்கு அந்த இடத்த நான் சொந்தமாக தருவேன். நீங்க அவரோட பழகி சமாதானமாயிரும்.
அதனால் உமக்கு நன்மை உண்டாகும்னு தமிழ்ல போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது இன் திஸ் வே. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. என்னவா? Prosperity will come to you. I declare and decree. I declare and decree. Oh, come on. Hallelujah. 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 மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாய் மாறிவிடும். எட்டாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதினங்கி இருந்தான். சொல்லுங்க, மனதினங்கி இருந்தான். அவன் மனசு எப்படி இருந்துச்சு? கர்த்தருக்கு இணங்கி இருந்துச்சு. ஆல்வேஸ் ரிமெம்பர், யுவர் ஹார்ட் ஹேஸ் டு பி yielding to God. Your heart has to yield to seek God. அன்பார்ந்த பிள்ளைகளே, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற இந்த மனிதன் யார்? உசியா என்கிற ஒரு ராஜா. 16 வயதிலே அவன் ராஜாவாக மாறுகிறான். When he was just 16 years old, he became the king. And he reigned in Jerusalem for 52 years. தாவீது அரசாண்ட வருஷங்கள் எத்தனை? 40. சவுல் அரசாண்டது 40. ஆனா இந்த உசியாவுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 52 வருஷம். 16 வயதில் அவர் ராஜாவாக மாறுகிறார். ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தார்? 4ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். சகரியா தீர்க்கதரிசியின் நாட்களில் சகரியா தேவ தரிசனங்களை பெற்று ஜனங்களை நடத்துகிற அந்த நாட்களில் அவன் தேவனுடைய கண்களில் என்ன கரெக்டோ அதை செய்தான். தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அப்ப என்ன ஆச்சா? இஃப் திஸ் இஸ் த ரூட் தென் த ஃப்ரூட். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவனை தேட மனதினங்கி இருந்தா உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க செய்வார். அவன் செய்வதெல்லாம் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அவரை தேடுகிற நாட்களில் whenever people of Israel sought the Lord, கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல வர மாதிரி தேடுறோமா? ஆமேன்னு சொல்லாதீங்க. தேடுறோமா? அனுதினமும் அவரை தேடுறோமா? தேடுறோம், ரைட்டு. என்ன தேடுறோம்? எதை தேடுறோம்? தேடுறோம்னா நான் மெக்கானிக்கலாக அவர் பாத்தில் உட்காந்து சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பைபிளை வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போறதில்ல. கர்த்தருடைய சித்தத்தை தேடணும். கர்த்தருடைய விருப்பத்தை தேடணும். கர்த்தருடைய இருதயத்தில் இதுக்காக என்ன வச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு அவருடைய சித்தத்தை தேடணும். Knowing the will of God. Seeking, there is another part. You just don't seek God, but you have to try to understand what is the will of God. Seek to find. அதனால தான் மத்தேயு 7:7 ஆண்டவர் சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். அப்ப நான் தேடும் போது நான் கண்டறியத்தக்கதாக தேடணும். ஓ, somebody said amen. எத்தனை பேர் நம்ம செழிப்பா இருக்கணும்னா
கர்த்தரை தேடணும். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ இதுல பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரா? காரியங்களை வாய்க்கத்தான். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, God gave him success as long as he sought the Lord. தேவனை தேடின போது. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எப்பொழுதெல்லாம் நம்ம when we sought our God, நம்ம எப்போ ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம பிரியப்படுறோமோ கர்த்தர் நம்முடைய சத்துருக்கள்கிட்ட இருந்து விடுதலை கொடுப்பாரு, கடன்ல இருந்து வெளியே கொண்டு வர வைப்பாரு, நமக்கு பெரிய செழிப்பை தருவார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவரை தேடின போது என்ன கிடைச்சதா? இளைப்பாறுதல். அதனால என்ன நடந்துச்சா? அப்படியே கட்டினார்கள். யாராவது ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இந்த வருஷம் நீங்க கர்த்தரை தேடுறீங்க, இளைப்பாறுதலை தராரு, நீங்க கட்டுவீங்க. கட்டுறதுனா என்ன அர்த்தங்க? பில்டிங்னா உங்களை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தர போறாருன்னு அர்த்தம். நீங்க நிலத்தை வாங்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க கட்டட வேலை ஆரம்பிக்க போறீங்க. அவரை தேடினார்கள், அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. தேடினா இளைப்பாறுதல், கட்டுவீர்கள், prosperity. Seek rest. When you seek God, you will get rest. Because you got rest, you will start building. நீங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது கட்ட முடியாது. ரெஸ்ட் வந்துச்சுன்னா தான் பெஸ்ட் வரும். என்னைக்கு ரெஸ்ட் வருதோ அன்னைக்கு தான் கட்ட முடியும். எகிப்தியர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கும் போது கட்ட முடியாது. அதெல்லாம் கர்த்தர் எல்லாம் நீங்க அவரை தேடும் போது சுற்றிலும் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டாராம். ஒரு பய கையை வைக்க முடியல, ஒருத்தரும் விரட்ட முடியல. என்னைக்கு இளைப்பாறுதல் வருகிறதோ அன்னைக்கு தான் நீங்க கட்டுவீங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. என்ன மாதிரி தேடலனா என்னவா? ஆண்டவரே நல்ல வேளை அந்த ரூல் இப்போ இல்லை. சர்ச்சுக்கு வராத எல்லாத்தையும் கொலை செஞ்சு, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வராதவங்க யாரெல்லாமோ அப்பெல்லாம் தேவனை தேடுறதுக்கு எப்படி நடுங்கியிருப்பாங்க யோசித்து பாருங்க. தேசத்தில் காலை எழுப்பி விட்டா பிள்ளைங்களை, நான் வரலப்போ செம்ம டெய்லி சர்ச்சுக்கு கூப்பிடுறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் கடைசி வாரம் ஹோலி வீக்கு வா. இவங்க நாட்களில் வாழ்ந்திருந்தா ரொம்ப ரிஸ்க் போல இருக்கு. டே எவன்டா வரல இன்னைக்கு, அவனை கூப்பிடு, கல்லறியலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையின் காலத்தில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வந்தவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓத் எடுக்கிறாங்க, ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. 15ஆம் வசனத்தை வாசி பாருங்க. இந்த ஆணைக்கு
முன்பாக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். வருத்தப்படல பாத்தீங்களா? அப்படின்னா அவங்க ஹார்ட் என்னவா இருந்துச்சு? கர்த்தரை தேடணும்னு இருந்திருக்குது. அவங்களுடைய இருதயம் கர்த்தரை தேடணும்னு இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுங்களா? வாசிங்க. தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அவரை தேடினால் இளைப்பாறுதல் கிடைக்கிறதுனாலே நீங்கள் நன்றாக தொழில் செய்வீர்கள், நன்றாக வேலை செய்வீர்கள். உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை, செழிப்பை தருவார். தெய்வீகமான ஒரு பெருக்கம் இது. மனிதர்களால் உண்டாகிற பெருக்கம் அல்ல, இது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெருக்கம். நீதிமொழிகள் 28:25 சொல்லுகிறது, பெருநெஞ்சன் வழக்கை கொளவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Greed causes fighting. பெருநெஞ்சன், greed, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ரொம்ப பேராசை பிடிச்சவனுக்கு என்ன மாதிரி வருமா? வழக்கு வரும். வழக்கு அவன் கொழுவுகிறான். He stirs up dissension. ஆனா யார் தேவனை நம்புகிறானோ அவனை கர்த்தர் செழிக்க செய்வார். ஆண்டவரை நம்புகிறவனை செழிப்பார். அந்த வசனத்தையும் அதுல சேர்த்துக்கோங்க. 8 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். 9th நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? Honor the Lord with your wealth. அப்புறம் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் with the first fruits of all your crops கர்த்தரை கனம் பண்ணு. Honor the Lord. சொல்லுங்க ஆமென். என்ன சொல்லிருக்குது? எதுல கனம் பண்ணணும்? நிறைய பேர் வாயிலேயே வட சொல்றது. நீர் நல்லவர், நீர் வல்லமை உள்ளவர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆகும் எல்லாம் ஆகும். ஆண்டவர் சொல்லுவாரு, பாடுறதெல்லாம் சரிப்பா, நல்லா பாடுற, நல்லா துதிக்கிற, ஆனா கனம் பண்ணுன்றது வெறும் வாயில வர்ற வார்த்தை மட்டும் இல்ல, பர்சும் வரணும். ஆண்டவரை கனம் பண்றதுக்கு வேதம் சொல்கிறது, கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளணுமா? ஒருவர் கனம் பண்ணுகிறதில். சோ நம்ம ஆண்டவரை கனம் பண்றதுன்னா, இது மனுஷர்களுக்கே எப்படின்னா, ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்துக்கு வெறும் கையா வர வேண்டாம்னு சொல்லி பைபிள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஏன் வெறும் கையா வரக்கூடாது? ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் போது, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கு நம்ம கொடுப்பதுல சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. The principle of increase, there is a principle of honoring God by sowing into the hands of God. Honor God na என்ன செய்யணும்? உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் காணிக்கையை கொண்டு வர கடவன். காணிக்கை நேரம் வரும்போது எதை வச்சு கர்த்தருக்கு நீங்க காணிக்கை கொடுக்குறீங்க? நம்ம இவ்வளோ கொடுத்தா போதும் நம்ம மனசுல அல்லது பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு டிசைட் பண்றோமா, அல்லது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்த அளவுக்கு தக்கதா கொடுக்கிறோமா? ஒரு கோடீஸ்வரனோ ஒரு தினக்கூலியோ சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தினக்கூலி செய்கிறவங்க ஒரு 100 ரூபாய் போடுறதுக்கும் இந்த கோடீஸ்வரன் 100 ரூபாய் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்க கர்த்தரை கனம் பண்ணும்படி அவருக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வரும்போது அவர் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் இந்த கோடீஸ்வரன் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றார் போல் தர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இது எல்லாமே மனசு தான் காரணம்.
ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் காயின், மூத்தவன், இரண்டாவது ஆபேல். காயின் நிலத்தின் கனிகளில் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தான். ஆனால் ஆபேல் தன்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை, ஆடுகளின் தலையீற்றில் சிறப்பான ஒரு ஆடு, அந்த ஆடு மாதிரி வேற ஆடே இல்லை, அவ்வளோ சூப்பரான ஆடு. அந்த ஆட்டை அவங்க ரொம்ப அழகா இருக்குது. அந்த ஆடுடைய கறி ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கும். அந்த ஆடு ரொம்ப நல்லதா இருந்திருக்கும். த பெஸ்ட். நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும்போது பெஸ்ட்டை கொடுக்குறீங்களா, ஒஸ்ட்டை கொடுக்குறீங்களா? எங்க வீட்டில் என்ன செய்வாங்க, பழக்கம் ஒன்று பழக்கி வச்சிருந்தாங்க. நான் சிலர் பேர் வீட்டில் காணிக்க வாங்கும் போது நான் பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டில் எப்போதுமே ரயில்வேஸில் ஒர்க் பண்ணனால அவங்களுக்கு ரூபா நோட்டு, புது ரூபா நோட்டு வரும். ஆர்பிஐலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு வரும். அதனால அவங்கள்ட்ட இருந்து வர்றது புது ரூபா நோட்டு. காணிக்கைக்கு எங்கள் வீட்டில் பழைய ரூபா நோட்டை தரவே மாட்டாங்க. எப்போதுமே புது ரூபா நோட்டை தருவாங்க. ஆனால் அதில் என்னென்னா, அந்த புது ரூபா நோட்டில் அவங்க தசம பாகம் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தசம பாகத்தை அவங்க அப்படியே கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணுவாங்க. பெஸ்ட்டு. இப்போ ஆபேலுடைய மனசில் இந்த பெஸ்ட்டை நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவர் யோசிக்கலை. ஆபேலுக்கு நான் என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்தா ஆண்டவர் இதை மாதிரி இன்னும் 1000 மடங்கு எனக்கு தருவார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பெஸ்ட்டை கொடுங்க. யாருக்கெல்லாம் ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்குறோன்னு? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எத்தனை பேர் படிக்கிறீங்க? இங்கிலீஷ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மறக்க முடியாத ஒரு வெர்ஷன். அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? இந்த ஜேம்ஸ் என்கிற அந்த ராஜா அவர் சிறு வயதில் இருக்கும்போது அவங்க அம்மா அவருக்கு காணிக்கை போடுறதுக்காக காணிக்கை கொடுப்பாங்களாம். அப்போ இவர் காணிக்கையை அவங்க அம்மா கையிலிருந்து வாங்கி கொண்டு அந்த காசை அவர் எடுத்துகிட்டு போகும்போது அவர் ஒன்று செய்வார். போகிற வழியில் அவர் அந்த காசை அந்த நாணயத்தை அவர் கையில் இருக்கிற கைத்துண்டினாலே அதில் இருக்கிற அழுக்கை எல்லாம் தொடச்சி எடுத்து பழன்னு சொல்லி அந்த ராஜாவுடைய அந்த காணிக்கையை அதை பழன்னு ஆக்கி கொண்டு போய் காணிக்கை பெட்டியில் போடுவாராம். அதனால எப்படிப்பட்ட ஒரு அவர் பெயரை உயர்த்தி வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனால் அவர் பேர் கொண்ட வெர்ஷன் ஆகிய பைபிளை இன்னைக்கு வரைக்கும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லி வாசிக்கிறோம். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க கொடுக்கிற அந்த காணிக்கை ஹிஸ்டரி படைக்கணும் இல்லைங்க. நீங்களும் நானும் கொடுக்க போகிற அந்த காணிக்கை சரித்திரம் படைக்கிற காணிக்கையா இருக்கணும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. பாரி வள்ளலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணார் அவரு? முல்லைக்கு தேர் கொடுத்தாராம். அந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம். தமிழ்நாடு எப்படிப்பட்டதுன்னா, ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னா, தமிழ்நாடு எப்போ இந்தியாவில் எங்கே கெலாமிட்டி வந்தாலும் முதல்ல ஹெல்ப் பண்ணுறது தமிழ்நாடு தான். எங்கே வெள்ளம் வந்தாலும், கேரளாவில் வந்தாலும், வடகிழக்கில் வந்தாலும், ஆந்திராவில் வந்தாலும் வேலையா நான் அதை கண்கூடா பார்த்தேன். 2015 அந்த சென்னையில் அந்த வெள்ளம் வந்தபோது ஃபர்ஸ்ட் ஆளாக யார் பார்த்தது, சென்னையில் அப்படியே வாலிபர்கள் அப்படி கும்பலாக இறங்கினாங்க பாருங்க. எங்கே போனாலும் போட்டில், டெம்போ டிராவலரில் மேலே லாரி எடுத்துட்டு. வர்தா புயல் வந்தபோது கடலூர் மாவட்டங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு பெரிய டீம் 2 லாரி ஃபுல்லாக அரிசி, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இங்கேருந்து கொண்டு போனோம். மறக்க முடியாத நாட்கள் அந்த நாட்கள்லாம். அடுத்த புயலை கேட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸோ அப்போ நான் பார்த்தேன், நிறைய பேர் கடவுளை கனம் பண்ணாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். யார் கொடுத்தாங்களோ. ஸோ நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் கிவிங் டு ஹானர் காட். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. Hallelujah. Honor God with all your produce. First fruits.
உங்களுடைய முதற் பலனால கர்த்தரை நீங்க கனம் பண்ணணும். மல்கியா 3:10 அதுதான் சொல்லுகிறது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் பல கனிகளை திறந்து வானத்துல ஆண்டவருக்கு சில விண்டோஸ் இருக்குதான். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே மேல பார்த்து ஓபன் த விண்டோஸ் லார்ட் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு வானத்தின் பலகணிகளை வைத்திருக்கிறாரா? அந்த வானத்தின் பலகணிகளை, வானத்தை பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறக்க போகிறார். அப்ப என்ன ஆகுமா? இடமே இல்லாத மாதிரி இயேசுவின் நாமத்துல சொல்றேன். நான் ரீசெண்டா ஒரு நாள் சொன்னேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். எப்படி என்றால், உங்க வீட்டுக்குள்ள போகாத ஒரு பெரிய சோஃபாவை உங்களுக்கு தரப்போறார். இதை கேட்டுட்டாங்க ஒரு சிஸ்டர். போய் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க போய் வாங்கியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. போய் சோஃபாவை பார்த்து புக் பண்ணிட்டாங்க. சோஃபா டெலிவரிக்கு வரதான் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலையா. அப்புறம் கஷ்டப்பட்டு அதை பிரித்து திருப்பியும் அசம்பிள் உள்ள வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து திருப்பி அசம்பிள் பண்ணாங்களாம். நான் நம்புகிறேன், இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மேல் வருஷிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஒரு விவசாயிக்கு தெரியும், நான் விதைக்கிறது தான் நான் அறுவடை செய்வேன். நான் எந்த அளவுக்கு விதைக்கிறனோ. அதான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 6-8 வாசித்து பாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்க, God measures the allocation of our blessings by our generosity. Your generosity brings your prosperity. தயாள குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். Honoring God. Next, giving. Honoring God ஒன்று. அதுக்கு அடுத்தது giving to God. இந்த கொடுக்கிறதுல, கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கொடுக்கிறதுல, நீதிமொழிகள் 11:25 உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். A generous man will prosper. Honoring God ஒன்று. அதுக்கு அடுத்த பாயிண்ட், generosity will bring prosperity. A generous man will prosper. He who refreshes others will himself be refreshed. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஃபாஸ்டிங்கை பற்றி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஃபாஸ்டிங்னா எதுப்பா ஃபாஸ்டிங்கு? நீ ஃபாஸ்டிங் சாப்பிடாம இருந்து என்னை பிரியப்படுத்துறது இல்லை. ஃபாஸ்டிங்னா, உண்மையான ஃபாஸ்டிங் என்னன்னா, பசி உள்ளவர்களுக்கு உன் ஆகாரத்தை கொடுப்பதும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வாசிங்க. எத்தனாவது வசனம்? ஏசாயா 58:7. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதுக்கும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு ஒளிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. இதுதான் எனக்கு ஏற்ற உபவாசம் சொல்லிட்டார். சொல்லுங்க ஆமே. அப்போ நம்ம வந்து பெனவலண்டா இருந்தோம்னா, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்புறம் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஏன்? உற்சாகமாய் கொடுக்கவிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சோ அப்போ நம்முடைய அந்த கொடுத்தலில் என்ன மாதிரி இருக்கணும்? ஜெனராசிட்டி எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சஞ்சலத்தோடு விதைக்க கூடாது, அதுல ப்ராஸ்பரிட்டி வராது. உற்சாகமாய் கொடுக்க விடத்துல தான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க.
and God will generously provide all you need, then you will always have everything you need and plenty left over to share with others. நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஃப்ரீடம்காக சில பேர் தியாகமாக கொடுத்தீங்க. நான் எவ்வளோ விதைச்சிருக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த வாலிப பிள்ளைங்க ரட்சிக்கப்படுறதுக்காக பல ஆண்டுகளாக நானும் என் மனைவியும் எப்போதும் இந்த ஃப்ரீடமுக்காக எங்களால் முடிஞ்சதை பெஸ்ட்டை எங்ககிட்ட இருக்கிறத விதைச்சிருக்கிறோம். அதனால கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்குறோம். பெரிய வாசல்களை திறக்கிறத பார்த்துருக்குறோம். அந்த இருதயத்தில் கர்த்தரை கனம் பண்ணணுன்றத நான் பார்த்துருக்குறேன். ஒரு சகோதரி அப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஊழியத்துக்கு ஃப்ரீடம் நாங்கள் ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கும்போது அவருடைய தாலி செயினை கொண்டு வந்து விதைச்சாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அந்த சகோதரி தீர்மானமாக சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு சொல்கிறார் பிரதர் நீங்கள் இதை வாங்கணும்னு. பயபக்தியோடு அதை எடுத்து நாங்கள் கர்த்தருக்கு விதைச்சோம். ஆனால் என்ன ஆச்சரியம், ஒரே ஆண்டு காலத்துக்குள்ள கர்த்தருடைய கணவரை ஆசீர்வதித்து உயர்த்தி அதை விட பெரிய தாலி செயினை கர்த்தர் கொடுத்தார். அவங்க கொடுத்தது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தா அவங்க கழுத்தில் அவ்வளோ வெயிட்டாக வந்துச்சு. நம்முடைய தேவன் குறைவுள்ளவர் அல்ல, அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில. லூக்கா 6:38 மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் பெருகுகிறவராய். எபேசியர் 3:20 நீங்க வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் உங்களை given to God that will bring a breakthrough. சொல்லுங்க ஆமென். நான் இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சோதிக்கும் போது என்ன கேட்டாரு? உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் நீ ரொம்ப பிரியமா இருக்கிற அந்த பெஸ்டான உன் மகன் ஈசாக்க எனக்கு தான். சாதாரணமா தர சொல்ல, தகன பலியாக. அப்படின்னா எரிச்சிடணும். எப்படி இருக்கும்ல. ஆனால் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பாருங்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு எனக்கு ஏதோ அற்புதம் செய்வார். இதை கொடுத்துட்டா எனக்கு வேற இல்லாம 99-100 வயசுக்கு அப்புறமா அவருக்கு அந்த பிள்ளை பிறக்குது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதை ஆண்டவர் கேட்கும்போது இவர் மனசுல ஓடி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும்? என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்தா என்ன கிடைக்கும், இதை கொடுத்துட்டா வேற கிடைக்குமா? நிறைய பேருக்கு கொடுக்கறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இதை கொடுத்துட்டா. ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை கொடுத்துரு, நான் உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மணலத்தனையா திரளா பெருக பண்ணுவேன். அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கொடுக்கறதுல அப்பதான் அந்த ஆதியாமம் அந்த 22ஆம் அதிகாரத்துல 15-16 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா, இந்த காணிக்கையை நீ கொடுத்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்கிற இந்த விசேஷமான வாக்குத்தத்தம், the mystery of divine increase. துதிக்கிறவர்களாய் இருக்கும்போது செழிப்பை தருவார். நீதிமானாய் வாழும்போது செழிப்பை தருகிறார். தேவனை நம்பும் போது செழிப்பை தருகிறார். உத்தமமாய் நடக்கும்போது செழிப்பை தருகிறார். தேவனுடைய தயவு செழிப்பை கொண்டு வரும். விடாமுயற்சி செழிப்பை கொண்டு வரும். தேவனோடு பழகி சமாதானமாய் இருக்கும்போது செழிப்பு வருகிறது.
கர்த்தரை முழுமனதாய் தேடும் போது செழிப்பு வருகிறது. கர்த்தரை கனம் பண்ணும் காணிக்கை கொடுக்கும் போது முதற் பலன்கள் அது செழிப்பை கொண்டு வருகிறது. 10வது உதார குணமுள்ளவர்களாய் இருக்கும் போது செழிப்பு வருகிறது. 10 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு செழிக்க வைப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.